ஸோ அதுவே வாட் சப்போஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபைண்ட் லாஸ்ட்னு இருக்குது பாருங்கள், அதான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ Array.prototype.findLast. ஸோ இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி நம்ம எப்படி ஃபைண்ட் இண்டெக்ஸ் போட்டோம் அதே மாதிரி we have findLastIndex. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ரைட் லைன் செக் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதே மாதிரி நான் பண்ணுறேன், நான் வந்து லெட் மீ ஹேவ் இட் லைக் மேபி ஒரு 50 வைக்கலாமா, இல்லை வந்து என்ன வைக்கலாம், 50 வைப்போம். 50 சேவ் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவுட் போய் பாருங்கள், we are receiving 3. ஏன் 3 வருது? 0 1 2 3. ஸோ ரைட் சைடில் பார்க்கும்போது ஸோ 45 வந்து 50 பெருசு இல்லை, ஸோ ஸ்கிப் பண்ணிடுது. 130 வந்து 50 பெருசு, ஸோ இங்கே வந்து ட்ரூ ஆகுதுனால ஆட்டோமேட்டிக்காக அது இண்டெக்ஸ் என்னது 130 இண்டெக்ஸு 0 1 2 3. ஸோ 3 இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு அவுட்புட்டாக வருது. ஓகேவா? ஸோ இதான் வந்து ஃபைண்ட் லாஸ்ட் இண்டெக்ஸோட பண்ணுற வேலை. ஸோ இதனால் நான் வச்சுக்கோங்க, ஃபைண்ட் வந்து உங்களுக்கு வந்து அந்த அரே உள்ள வேல்யூ தருது. ஓகேவா? அதே மாதிரி டாட் ஃபைண்ட் லாஸ்ட் வந்து ஃப்ரம் ரைட்லேருந்து உங்களுக்கு லெஃப்ட்டில் வந்து ஃபைண்ட் பண்ணும். ஓகே, ஸோ ஃபைண்ட் இண்டெக்ஸும் ஃபைண்ட் லாஸ்ட் இண்டெக்ஸும் வந்து அந்த வேல்யூவோட அந்த எலிமெண்ட்டோட எந்த இண்டெக்ஸில் இருக்கோ அதை வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, தான் அதுக்கான வித்தியாசம். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுருங்க. ஓகே.